வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே களமிறங்கி இருக்கின்றார். மக்களுக்கான போராட்ட களத்தில் முன்னணியில் இருக்கக்கூடியவர். தொடர் போராட்ட களத்திலும் அரசியல் களத்திலும் செயல் களத்திலும் சிந்தனையிலும் எழுத்திலும் நீங்க இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழர் அப்துல் சமத் அவர்களுடைய மக்கள் பணி என்பது போற்றுதலுக்குரியது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர், மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர், செயல்படக்கூடியவர், சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், அவரை மக்கள் மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் அடிப்படையிலே, அதே சமயம் தமிழ்நாட்டிற்கு வடக்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேர் ஆபத்தாக ஒரு ஆழி பேரலையை போல அழித்தொழிக்கக்கூடிய வலிமையோடு இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அழிவு சக்தியை, தீய சக்தியை முறியடிக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்போடு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழர்கள் நிராகரிக்க வேண்டும், முற்றிலும் முறியடிக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இங்கே மணப்பாறையில உங்களிடத்தில் உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் தோழர் அப்துல் சமத் அவர்களுக்கும், என்னோடு இங்கே இந்த நிகழ்விலே தலைமையேற்றிருக்கக்கூடிய நகர கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா செல்வம் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், ஜனநாயக அமைப்புகளினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தினுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதோ எனக்கு பின்னால் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய சிலை இருக்கிறது. இந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்து நமது முன்னோர்கள் கல்வி கற்பதற்காக ஏற்பாடு செய்தவர், சட்டம் போட்டவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாது, கல்வியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், உணவும் கிடைக்க வேண்டும், அனைத்தும் கிடைக்கக்கூடிய இடமாக பள்ளி இருக்கும் என்று சொல்லி 70 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து கல்வி கண்ணேற்றிய திறந்து வைத்த ஒரு மேன்மைமிக்கவர் கர்ம வீரர் காமராஜர். இப்ப எதிர் காமராஜரை பற்றி நான் சொல்கிறேன் என்றால், மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்து வைக்கிறார், தமிழனுக்கு கல்வி கொடுக்கிறார் என்கின்ற காரணத்திற்காக டெல்லிக்கு சென்றிருந்த கர்ம வீரர் காமராஜரை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய RSS கட்சியை சார்ந்தவர்கள் காமராஜரினுடைய வீட்டை முற்றுகையிட்டு அவர் வீட்டிற்கு தீ வைத்து அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். வீடு பற்றி எரிந்தது, வீடு பற்றி எரிந்தது. அவரை பாதுகாப்பதற்கு ஆட்கள் இல்லை. எதற்காக காமராஜர் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்றால், தமிழர்களுக்கு நான் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து கல்வியை புகுட்டுவேன் என்று கர்ம வீரர் காமராஜர் சொன்ன காரணத்திற்காக, நமக்கெல்லாம் கல்வி கொடுக்கிறார் என்கின்ற காரணத்திற்காக பிஜேபியினுடைய தாய் கழகமான RSS கர்ம வீரர் காமராஜர் வீட்டை அவர் உள்ளே இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக தீ வைத்து கொளுத்தினார்கள். ஆனால் நல் வாய்ப்பாக அவரோடு இருந்தவர்கள் அவருடைய வீட்டினுடைய பின்புறத்தின் வழியாக அவரை வெளியேற்றி காப்பாற்றினார்கள். இல்லை என்றால் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காந்தியடிகள் கொலை செய்யப்பட்டு 10 ஆண்டுகளுக்குள்ளாக டெல்லியிலே பிஜேபியினுடைய தாய் கழகத்தால் கொலை செய்யப்பட்டிருப்பார். காமராஜர் அவர்கள் கிடைத்திருக்க மாட்டார். காமராஜரை கொலை செய்ய வேண்டும் என்று ஏன் பிஜேபியினுடைய தாய் கழகமான RSS முடிவு செய்தது? தமிழனுக்கு கல்வி கிடைக்கிறாரு, கல்வி கொடுக்கிறாரு. தமிழனுக்கு எப்படி கல்வி கிடைக்கணும்? தமிழனுக்கு எதுக்கு கல்வி என்று வடநாட்டுக்காரன், இந்திக்காரன், பிஜேபியினுடைய தாய் கழகத்துக்காரன், RSS காரன் அவன் முடிவு பண்றான். இவர் உசோட இருந்தா தானே அங்க போய் பள்ளிக்கூடம் நடத்துவாரு, இவரை கொண்டு முடிச்சுட்டா தமிழனுக்கு எதுக்கு கல்வி என்று காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்த கூட்டம் தான் பிஜேபி RSS கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள், என்பதை மறந்துடாதீர்கள். அப்படிப்பட்ட பிஜேபி
இன்றைக்கு அதிமுகவை மிரட்டி தன் கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை நான் கைப்பற்றுவேன் என்று வருகிறார். மோடி என்ன சொல்றாரு? நாங்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டிற்குரிய மாநில கட்சிகளை தோற்கடிப்பேன் என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளை அழிப்போம், பூண்டோடு அழிப்போம் என்று சொல்லுகிறார். தமிழன் வளர்த்த, நீங்கள் வளர்த்த, நமது பெற்றோர்கள் வளர்த்தெடுத்த மாநில கட்சிகளை அழித்து தமிழ்நாட்டை கைப்பற்றுவேன் என்று டெல்லியில் இருந்து ஒருவன் கொக்கரிக்கிறான். நாம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாடு பாகிஸ்தானடா கைப்பற்றுவேன் சொல்றதுக்கு? தமிழ்நாடு டெல்லிக்கு அந்நிய நாடா? நாம் டெல்லிக்கு என்ன துரோகம் செய்தோம்? முறையாக வரி கொடுத்தோம், அதிக வரி கொடுத்தோம், வளர்ச்சியை காட்டினோம், இந்திக்காரனுக்கு வேலை கொடுத்தோம், வாழ்வாதாரம் கொடுத்தோம். ஆனா நன்றி கடமை என்ன செய்யறான்? தமிழ்நாட்டை அழிப்பேன் என்று வடநாட்டில் வந்து பிஜேபி காரங்க வர்றான். தமிழ்நாட்டுக்காரனுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? நம்ம நல்லது கெட்டதுக்கு எதுக்காக பிஜேபி காரன் வந்திருக்கானா? ஏதாவது நல்லது கெட்டதுக்கு வந்திருக்கானா? கஜா புயல் வந்தது, ஒக்கி புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது, வறட்சி வந்தது, வெள்ளம் வந்தது, நிவர் புயல் வந்தது. எதுக்கும் மோடி வரவில்லை தமிழ்நாட்டிற்கு. எதுக்காக வந்தாரா மோடி? நல்லது பண்றதுக்கு வந்தாரா? என்னப்பா ஆச்சு? நாடு என்ன ஆச்சு? ஏன் கஷ்டப்படுறீங்க? என்ன கஷ்டம்? நான் தான் இந்த நாட்டினோட பிரதமர், உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நான் எடுத்து தருகிறேன் என்று சொன்னாரா மோடி? வரவில்லை. தமிழ்நாட்டில் நடந்த அந்த புயல் வெள்ளத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி சொத்து அழிந்து போனது. 1.25 லட்சம் கோடி சொத்து அழிந்து போனது. நாம் கேட்டோம், நட்டையீடு கேட்டோம். 1.25 லட்சம் கோடி தமிழ்நாடு அழிந்திருக்கிறது, நட்டையீடை கொடுங்கள் என்று டெல்லி சர்க்கார், மோடி சர்க்காரை பார்த்து தமிழ்நாடு கேட்டது. அதிமுக காலத்துல ஜெயலலிதாமையார் கேட்டாங்க, எடப்பாடி கேட்டாரு, அதுக்கப்புறமும் கேட்டோம். இந்த 12 வருஷத்துல அவங்க நம்மளுக்கு கொடுத்தது, நாம கேட்டது 1.25 லட்சம் கோடி. ஆனால் கொடுத்தது வெறும் 12,000 கோடி, வெறும் 12,000 கோடி. ஆனால் வருஷத்துக்கு லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாடு வரி கட்டுகிறது. தமிழ்நாடு வரி கட்டுது. கடந்த 12 வருஷத்துல நம்ம எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வரியை கொடுத்திருக்கிறோம்? கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? எவ்வளவு ஜிஎஸ்டி வரி வாங்குறோம்? நம்மள எல்லா இடத்துலயும் வரி, எல்லா பில்லையும் எடுத்து பாருங்க. 100 ரூபாய்க்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றீங்கல்ல, மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்களா இல்லையா? அதுல எவ்வளவு வரி? 18 ரூபாய் வரி. 100 ரூபாய் ரீசார்ஜ் போட்டா 18 ரூபாய் வரி. இட்லி 100 ரூபாய் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 12 ரூபாய் வரி போடுறான். இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்கான். மாவு ஆட்டுறமா கிரைண்டருக்கு என்ன வரி? 1000 ரூபாய் கிரைண்டர்னா 120 ரூபாய் வரி. ஆனா அதே 1000 ரூபாய்க்கு சப்பாத்தி மிஷின் பாக்குறீங்கன்னா, சப்பாத்தி மிஷின் வாங்கினா 50 ரூபாய் வரி. ஆனா கிரைண்டருக்கு 120 ரூபாய் வரி. சப்பாத்தி சாப்பிடுறவன் யாரு? வடநாட்டுக்காரன். இட்லி தோசை சாப்பிடுறவன் யாரு? தமிழ்நாட்டுக்காரன். அவனுக்கு வரி அதிகம், 12% வரி. ஆனா சப்பாத்தி சாப்பிடுறவனுக்கு 5% வரி. என்னங்கடா நாடு இது? என்ன நாடு இது? இதை கேட்க வேணாமா? இப்படிப்பட்ட ஒரு பிஜேபி அதிமுகவை மிரட்டி 40 சீட்டை புடிங்கி வச்சுட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்றேன்னு வர்றான். அப்படிப்பட்ட கட்சிக்கு அதிமுக வேண்டுமானாலும் மண்டிக்கிட்டு நிற்கலாம், மான தமிழர்கள் மண்டிக்கிட்டு நிற்க முடியாது. அதிமுகவை சேர்த்து தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. சேர்த்து தோற்கடிக்கணும். நீ யாரா துரோகியை கூட்டு வர்ற? நீ தானே கூட்டிட்டு வர்ற. எடப்பாடி என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம் சொன்னா பரவாயில்ல. தமிழ்நாடுன்ற வார்த்தை எடப்பாடி வாயிலிருந்து வராது. ஏன்னா தமிழ்நாடுன்னு சொன்னா மோடிக்கு பிடிக்காது. தமிழகம் அப்படின்னு சொல்றோம். நாடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அறிஞர் அண்ணா வைத்த பெயர். தியாகி சங்கரலிங்கனார் 60 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இதற்கு தமிழ்நாடு என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லி உயிர் கொடுத்தாரு. அந்த பெயரை தமிழ்நாடு என்று இருக்கிறதாமா. அதுல தமிழனுக்கு ஒரு நாடா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ தமிழகம்னு சொல்லு, தமிழ்நாடுன்னு சொல்லாதன்னு பிஜேபி உத்தரவு போட்டிருக்கு. அதனால அதிமுக என்ன பண்றாங்க? தமிழ்நாடுன்னு சொல்றது இல்ல, தமிழகத்தை காப்போம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கொடியில அண்ணா படம் இருக்கு.
புஸ்தகத்தில் அண்ணா படம் போட்டிருக்காங்க, நோட்டீஸ் அண்ணா படம் போட்டிருக்காங்க. எதுக்கு சார் போட்டிருக்கீங்க? அந்த அறிஞர் அண்ணா தான் தமிழ்நாட்டின் பெயரை தமிழ்நாடு என்று வைத்தவர். அதோட உடல் அவரு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று எக்காலம் வரை பெயர் இருக்கிறதோ அக்காலம் வரை இந்த மண்ணை ஆள்பவன் இந்த அறிஞர் அண்ணா என்று சொன்னார். அண்ணா என்று சொன்னார். இந்த நிலத்தை ஆள்வன் அண்ணாதுரை என்று சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாவின் பெயரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்துக் கொண்டு அண்ணா வைத்த தமிழ்நாடு என்கின்ற பெயரை கூட உச்சரிக்க பயப்படுகின்ற எடப்பாடியார் எப்படி தமிழ்நாட்டை காப்பாத்துவாரு? எப்படி காப்பாத்துவாரு? ஒரு கவுன்சிலர் சீட் வாங்குறது வக்கு இல்ல பிஜேபி காரனுக்கு. ஒரு கவுன்சிலர் சீட் தனியா நின்று ஜெயிக்க வக்கு இல்ல. அவன் 40 சீட்டு வாங்கி இருக்கிறான். அதிமுக 27 சீட்டு அவனுக்காமா, மீதி கூட்டணி சீட்டுக்கு தாமரை சின்னத்துல 40 சீட்டு வாங்கி இருக்கிறான். 4 சீட்டு போனதுல ஜெயிச்சான். அது அதிமுக போட்ட பிச்சை. இந்த கட்சிக்கு இவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறானே, நாளைக்கு தமிழ்நாட்டை விட்டா என்னத்துக்கு ஆகும்? ஏற்கனவே எடப்பாடியார் இருக்கிறப்பவே என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டை 3ஆக 4ஆக உடைப்போம், அதுதான் எங்கள் இலக்கு என்று பிஜேபி காரன் சொல்றான். என்ன சொல்றான்? தமிழ்நாட்டை உடைப்பாங்களாமா, 3 மாநிலமாக 4 மாநிலமாக காஷ்மீரை உடைத்தது போல உடைப்பாங்கிறான். தமிழ்நாடு உடைச்சா நம்ம நிலைமை என்னத்துக்காரு? இன்னைக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கு நாதி இல்ல. இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காரு மோடி. என்ன கொண்டு வந்திருக்காருன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 2 மடங்கு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு போனா போதுன்னு 10 பேருக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 180 எம்பி, தமிழ்நாட்டுக்கு 50 எம்பி கூட கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 50 எம்பி கூட கிடையாது. பீகாருக்கு 80 எம்பி. பீகார் எம்பியும் உத்தரப்பிரதேச எம்பி சேர்த்தோம்னா நம்ம நிலைமை என்ன? 250 எம்பி பீகாருக்கு யூபிக்கு மோடி கொடுக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வெறும் 49 எம்பி தான். தமிழ்நாடு எம்பி, பாண்டிச்சேரி எம்பி, கேரளாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர், கர்நாடகா பாராளுமன்ற உறுப்பினர், ஆந்திராவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தெலுங்கானாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், 5 மாநிலத்தை சேர்த்தா கூட நமக்கு யூபி பீகாருடைய எம்பி அளவுக்கு எம்பி இருக்காது. யூபியும் பீகார சேர்ந்து 225 எம்பி. 2 மாநிலம் மட்டும் இந்திக்காரன் பேசக்கூடிய 2 மாநிலத்தோட எம்பி எண்ணிக்கை 225. ஆனா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 6 மாநிலம் சேர்த்துக்குவோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் சேர்த்தீங்கன்னா வெறும் 160 எம்பி தான். வெறும் 5 மாநிலம் சேர்த்தா 160 எம்பி. எப்படி நம்ம சட்டம் கொண்டு வர முடியும்? தமிழ்நாட்டுக்கு எப்படி சட்டம் கொண்டு வர்றது? வாய்ப்பே இல்லை. பிஜேபி முடிச்சுட்டு எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு எம்பி இல்லாம பண்ணிட்டாங்க. இனி நம்ம யூபி காரனையும் எம்பி காரனையும் பீகார் காரனையும் கெஞ்சிட்டு இருக்கணும். கெஞ்சிட்டு நாடாளுமன்றத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ஒரு சட்டத்தை கூட கொண்டு வர முடியாத அளவுக்கு நம்ம நாசப்படுத்தி விட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்க சட்டம், இன்னைக்கு சட்டம் வந்திருக்கிறது. தமிழ்நாடு எம்பிக்களை குறைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு எம்பியை குறைச்சிட்டான். யூபி எம்பி 3 மடங்கு ஆக்கிட்டான். தமிழ்நாட்டோட 3 மடங்கு அவனுக்கு எம்பி. தமிழ்நாட்டுக்கு எம்பி கிடையாது அந்த அளவுக்கு. அப்ப எப்படி தமிழ்நாடு தனக்கான சட்டத்தை கொண்டு வரும்? தனக்கான சட்டத்தை எப்படி கொண்டு வர்றது? யோசிச்சு பார்க்கணும். நீங்க இப்படி கேடுகட்ட ஒரு பிஜேபி அதிமுக கூட்டணி தமிழ்நாடு ஆட்சி செய்தா என்னத்துக்கு ஆகும்? தமிழ்நாடு எம்பியை குறைச்சிட்டா, யூபிக்கு எம்பி அதிகம் பண்ணிட்டான். 3 மடங்கு ஆக்கிட்டா சார். பீகாருக்கு 2 மடங்கு எம்பி. பீகார் காரணம் யூபி காரணம் சேர்ந்தா 220 எம்பி. தமிழ்நாடுக்கு ஒரு 50 எம்பி கூட கிடையாது. எப்படி சட்டம் கொண்டு வருவீங்க? தமிழ்நாடு எம்பி எல்லாம் பண்ணிட்டாங்களே மோடி சர்க்கார். இன்னைக்கு சட்டம் வந்திருக்குது. இன்னைக்கு போட்டிருக்கான் மசோதா போட்டு சட்டம் கொண்டு வந்திருக்கிறான். தடுக்க முடியாது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அதனால்தான் சொல்லுகிறோம், அதிமுக பாஜக கூட்டணியை விரட்டி அடித்து விட்டு, இவரை விரட்டி அடிச்சாதான் தமிழ்நாட்டை காக்க முடியும். அப்படி விரட்டி அடிக்கிறது மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டசபைக்கு சரியான வேட்பாளர் நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அந்த வகையில இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தோழர் அப்துல் சமது அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். மிக நேர்மையானவர், நல்லவர், படிக்கக்கூடியவர், எளிமையானவர், மக்களுக்கான போராட்டத்தில் இருக்கக்கூடியவர். 17 ஆண்டுகளாக எங்களுடைய போராட்டத்தில் எல்லாம் பங்கெடுத்தவர் அப்துல் சமது அவர்கள். நான் போன முறை கூட சொன்னேன், கல்பாக்கத்தில்
அங்க மக்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்கல. மத்திய அரசாங்கத்தோட மருத்துவமனையில உள்ள விட மாட்டேன்டான். கல்பாக்கத்துல ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு மருத்துவமனை இருக்குது அணுமின் நிலையத்துல. அதுல நம்ம ஊர்க்காரங்களை வியாதி வந்துருச்சுன்னா அடிபட்டுருச்சுன்னா நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அப்துல் சமது பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அதனால அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாக வேலூர் சிறையில் அடைபட்டவர் அப்துல் சமது. ஒரு மாசத்துக்கு மேலாக எதுக்காக ஊழல் பண்ணியா போனாரு? இல்ல, மக்களுக்காக போராடி சிறை சென்றவர். என்னைக்கு அவர் சொல்லிருக்க மாட்டாரு? உங்களுக்கு என்னைக்கா சொல்லிருக்காரு? அவரு வாயத்திறந்து சொல்லிருக்க மாட்டார். மக்களுக்காக பட்ட கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பற்றி அவர் வாயத்திறந்து சொல்லிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு போராடி அவர் சட்டசபைக்கு செல்ல வேண்டும். அவருக்கு தோழர் அப்துல் சமது அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோளை வைக்கின்றேன். நான் இதற்கு முன்னு சொன்ன இடத்துல எழுத சொல்றேன். எல்லா இடத்துலயும் இந்திக்காரன் வளர்ந்து உட்கார வச்சுட்டாங்க. இந்திக்காரன் கட்சியையும் வளர்த்து விட்டுறாதீங்க. இந்திக்காரன் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருக்கிறான். கூலிக்கு வேலை வரக்கூடிய வேலைக்காரனை சொல்லல, கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்திக்காரனை சொல்லல. பேங்க்ல மேனேஜரா இருக்கிறான், ரயில்வே ஸ்டேஷன்ல மேனேஜரா இருக்கிறான், டிடிஏ இருக்கிறான், பெல்லுல மேனேஜரா இருக்கான், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கான், டைரக்டரா இருக்கிறான், பொன்மலையில மேனேஜரா இருக்கிறான், துப்பாக்கி தொழிற்சாலையில மேனேஜரா இருக்கிறான். இப்படி எல்லா இடத்திலையும் அதிகாரியாக இருக்கக்கூடிய இந்திக்காரனுடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும். அதுக்குதான் இந்திய லீக் போராட்டத்தை நடத்தி வர்றோம். 35 ஊர்கள்ல ரயில்வே ஜங்ஷன்ல இந்தியை அழித்திருக்கிறது மே 17 இயக்கம். போன மாசம் அழிச்சோம். எங்களுடைய மூத்த தோழர், எங்க அமைப்பினுடைய மூத்த தோழர், என்னுடைய சகோதரர் சிவா திலீபன் அவர்கள் ஓடுகிற ரயிலுக்கு முன்னால் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று பாயிண்ட் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். 15 வருடமாக 15 வருஷமா என்னோடு தோளோடு தோள் என்று போராட்டத்தை எதிர்கொண்டவர். அனைத்து போராட்டம் தமிழருடைய போராட்டத்தை களத்திலே முன்கள போராளியாக நின்றவர். என்னோடு சிறை சென்றவர், சிறைக்கு வந்தவர், அச்சப்படாதவர், வழக்குகளை கண்டு தோளாதவர், இந்த மக்களுக்காக மண்ணுக்காக மொழிக்காக தன் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார். இந்தி காரணம் இந்தி மொழியும் இந்த மண்ணை ஆள்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையே, போராட வரமாட்டார்களே, இவர்களை விழிப்புணர்வு வைப்பதற்கு என் உயிரை கொடுத்தாவது இவர் வருவார்களா, இவர் உணர்வு பெறுவார்களா, போராட்டம் வலுப்பெறுமா என்கின்ற ஆதங்கத்திலே, என்ற எண்ணத்திலே தன் உயிரை கொடுத்திருக்கிறார். வீரம் மிகுந்த தோழர், வீரம் மிகுந்த தோழர் சிவா திலீபன் எங்க உயிரை கொடுத்தார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தார். அதனால நாங்க சொல்றோம், எதையும் எதிர்பார்த்து உயிர் கொடுக்கவில்லை. இந்த மண் நல்லா இருக்குன்னு உயிர் கொடுத்த தோழன் எங்க அமைப்பு தோழர், மூத்தவர், பொறுப்பாளர். அப்படிப்பட்ட ஒருவரை இழந்துட்டு வந்து நான் சொல்றேன், வழியில சொல்றோம், நாங்க இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு வாங்க. இந்த மண்ணில் பிஜேபியுடைய ஆட்சி நடக்கக்கூடாது. நடந்தால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டை ஆண்டதில்லை, டெல்லிக்காரன் தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. தமிழ்நாட்டு அரசர்கள் சேர செங்குட்டும் வடநாட்டு போயிருக்கிற கல் எடுத்துட்டு வந்திருக்கிறான் கோட்டம் அமைப்பதற்கு. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் போயிருக்கிறாங்க. ஆனால் வடநாட்டா தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. அப்படி ஆள விடக்கூடாது. விட்டால் கடந்த 5000 ஆண்டு வரலாறில் நமக்கு அவமானமானதாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் சொல்றோம், இது வெறும் தேர்தல் அல்ல, இது போர். இது போர். இந்த போரிலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த போரிலே தமிழர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். தமிழ்நாடு வென்றாக வேண்டும். தமிழ் மொழி பிழைத்தாக வேண்டும். ஆகவே நாம் இந்த போரை முன்னின்று நடத்துவோம். பாஜக கூட்டணியை வேரோடும் வேரடி மண்ணோடும் விரட்டி அடித்து தோழர் அப்துல் சமது அவர்களை நீங்கள் சட்டசபைக்கு வெற்றி வேட்பாளராக அனுப்புங்கள். அவரை வெற்றி வேட்பாளரை அனுப்பிய பிறகு நடக்கக்கூடிய நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நான் உங்களோடு பங்கு பெறுகிறேன். நிச்சயம் நாங்கள் வருவோம். தோழரை நீங்கள் சட்டசபைக்கு அனுப்பியதற்காக நன்றி தெரிவிக்க நாங்கள் நிச்சயம் வருவோம். அப்துல் சமது அவர்கள் வெல்லட்டும், வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்லட்டும். தமிழ் மொழி வெல்லட்டும், வெல்லட்டும். தமிழர்கள் வெல்லட்டும், வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.